வெல்கம் டு vegNONveg. இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். 15 to 20 minutes நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் கொஞ்சம், நம்ம கொஞ்சம் புளிஞ்சுட்டா போதும், 1 டீஸ்பூன் அளவு, தயிர் ஒரு 2 டீஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். எல்லா பீசஸ்லேயும் மசாலா ஓட்டுற மாதிரி இப்படி கலந்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வழக்கம் போல் பெரிய பீசஸ் போடாமல் நான் மீடியம் சைஸ் பீசஸாக போட்டிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். வேணும்னா நம்ம ஈக்குவல் அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம். சீரக சம்பா ரைஸை 10 minutes ஊற வச்சுக்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ 10 minutes ஊற வச்சா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஜாப்பத்திரி 1, நட்சத்திர சோம்பு 1, 4 கிராம்பு, 3 மராட்டி முக்கு, பட்டை ஒரு 2-3 பீசஸ், சோம்பு ஒரு டீஸ்பூன், 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 3 தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வணங்கிறதுக்கு. ஆனியன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி 2. சிக்கன் இப்போ ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் லேயரி நல்லா டேஸ்ட் வரும். 4 நிமிஷம் சிக்கன் ஒரு அரை வேக்காடை வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வரும். நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கனால தண்ணி வந்து 1 டம்ளர் நான் கம்மியாக ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் பாருங்கள் கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நான் 2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸில் செஞ்சாவே செம்ம டேஸ்ட் வரும். உப்பு வந்து இதை தான் நம்ம ஃபைனலாக செக் பண்ண முடியும். அகைன் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ உப்பு வந்து இப்போயே செக் பண்ணிடுங்க. லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக வரும். மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு செமையாக இருக்குது. பாருங்கள் ரைஸ் உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இதை நான் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.